அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய 3 நேயர்களுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் மூடு நிற்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நெறியாளருக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். கரூர் துயர சம்பவ வழக்கில் 29ஆம் தேதி தாவேக்காவை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் சிபிஐ அலுவலகம் டெல்லியில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. இந்த கரூர் துயர சம்பவ வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அது ஆஜராகிறது அப்படின்றது இது ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அது ஃபார்மாலிட்டி. ஏன்னா இது இந்த மாதிரி விவகாரங்கள் என்பது ஒரு 40 உயிர் 41 எல்லாத்தையும் சேர்த்தா பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இப்போ 41 சொந்தங்களை இழந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு தன்மையானது என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காலதாமதமாக தான் போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, அந்த ஒரு விசாரணை என்பது காவல்துறை முதல்ல செய்யணும். விசாரித்து ஆதாரங்கள் தர வருவோம், யாரு காரணம், இது தப்பு எந்த சைடு வேணா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தரவுகள்லாம் சேகரிக்கணும். தரவுகள் சேகரிக்கும் போகும்போதோ இல்லை அந்த விசாரணை கோணம் என்பது தேவையில்லாமல் டீவியேஷன் நிறையா இருக்குது அரசியல் காரணங்களுக்காக. இதில் என்னெல்லாம் டீவியேஷனாக நான் பார்க்குறேன்னா, அரசு தரப்புலேருந்துமே ஒரு சில டீவியேஷன். உதாரணத்துக்கு அந்த ஒன்மேன் கமிஷன் போட்டாங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில். அதெல்லாம் தேவையற்ற ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். இதை நான் முன்னாடியுமே அன்றைக்குமே பதிவு பண்ணேன். ஒரு தனிநபர் கமிஷன், ஜட்ஜு கமிஷனால் ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் இருக்க நிறை குறைகள் சொல்லி காட்டலாம், இல்லை அதில் என்ன பிரச்சனைன்றதை காட்டலாம். உங்களால் தண்டிக்கவோ இல்லை ஒரு நீதியை பெற்றுத்தர முடியாது. அப்போ அது ஒரு காலதாமதமான ஒரு செயல். அதனால் வெறும் பெரிய பிரயோஜனமோ எதுவுமே கிடையாது. அது ஒரு தவறு. இரண்டாவது, காவல்துறையால் வழக்கு பதியப்பட்டு விசாரணை பண்ணும்போது தாவேக்கா தரப்புலேருந்து இதில் எங்களுக்கு நேர்மையான ஒரு முடிவு கிடைக்காது, அசராகாருக்கு தலைமையில் விசாரணை இருந்தால் அது அந்த அளவுக்கு சரியாக வராது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு திசை திருப்பி, அதாவது அவங்கவுங்களுக்கு என்ன லாபம், அவங்கவுங்களுக்கு என்ன வசதி, எப்படி விசாரணை இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணோட்டத்தில் அந்த கேஸ் பார்க்கப்படுது. இந்த காரணத்தினால் அது தாமதமாகி இப்போ சிபிஐ கிட்டே போயிருக்கு. அப்போ சிபிஐயோட ஒரு பார்வை, சிபிஐயோட ஒரு கண்ணோட்டம், விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்குது. அதனால் இது இன்னும் இந்த சம்மனெல்லாம் உடனே ஆகும். இப்போ ஒரு சிலர் எதுனா பேசினா கொண்டாவே முன்னாள் நைட்டு கம்ப்ளைண்ட் வாங்கினா மறுநாள் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது இங்கே 40 பேர் செத்துருக்குறாங்க அப்படின்னும்போது நீங்கள் விஜய் அவர்களை என்ன பண்ணியிருக்கணும், எவ்வளோ நடவடிக்கை எடுத்துருக்கோம், இல்லை அட்லீஸ்ட் அந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவாக இருந்தவங்கள கூப்பிட்டு இந்த நேரம் விசாரிச்சிருக்கணும். இந்த நேரம் விசாரிக்கவே இல்லை. அதாவது ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு கொலை நடக்குது. அப்போ அந்த கொலையில் பக்கத்தில் அக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே விட்னஸாக விசாரிக்கிறதுக்கு போலீஸ் நடத்தக்கூடிய முறையே வேறு. படத்துலலாம் கூட நிறைய வாட்டி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆஸ்பத்திரிலையோ இல்லை ஒரு ஒயின் ஷாப்லேயோ ஒரு கொலை நடக்குது, இல்லை ஒரு மார்க்கெட்லேயோ ஒரு கொலை நடக்குதா, அந்த மார்க்கெட்டில் யார் போனாங்க, அந்த ஒயின் ஷாப்பில் யார் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு, நீ அங்கே தானே இருந்தேன், உனக்கு என்ன வேலைங்க, என்ன பார்த்த, யார் வந்தா, யார் போனா, இவன் குத்துனானா, துப்பாக்கி எடுத்து சுட்டானா, இல்லை ஓட வெட்டினானா, இவ்வளோ கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்டுறது நடக்குது, இயல்பாக இருக்கிற ஒரு விஷயம். கிராஸ் கேள்வி கேட்டுட்டு அவங்க அப்ரூவராக வராங்களா, ஐ விட்னஸாக வராங்களா, அவங்க தரவுகள் சொல்கிறாங்களான்றது அடுத்த விஷயம். பட் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் அந்த வேகம் என்பது இல்லை. விட்னஸ் கிட்டலாம் பேசியிருக்காங்க. சிபிஐ கரூரில் ஒரு சில தரவுகள் கேட்டிருக்காங்க, அங்கே இருந்தவங்களாம் பேசியிருக்காங்க. பட் சம்மந்தப்பட்டவர்கள் யார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்களோ, அந்த நிகழ்ச்சி அந்த அந்த மக்கள் சாகிற அந்த நொடிக்கு முன்னாடி அங்கே யார் யாரெல்லாம் இருந்தால், யார் யாரெல்லாம் முக்கியஸ்தர்கள், அவர்களை சட்டையை பிடித்து கூட்டு போய் உட்கார வச்சு வேறு யாராக இருந்தால் துன்புறுத்தி விசாரிச்சிருப்போம். ஆனால் இவர்களுக்கு நாகரிகமாக சட்டப்படி நோட்டீஸ் கொடுத்து விசாரிக்கிறாங்க. இப்போ இதில் சட்ட மீறல் இதுவரையிலும் எதுவுமே கிடையாது. நான் அதான் சொல்கிறேன். அந்த வேகமோ அந்த அந்த ஒரு தீவிரத்தன்மை விசாரணையில் இல்லை என்பது என்னோட பார்வை. இனிமேல் வேகம் எடுத்து நினைக்கிறேன். இனிமேல் வேகம் எடுக்கணும், இனிமேல்ட்டாவது வேகம் எடுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் ஒரு கணக்கு சொல்கிறாங்க, அரசியல் ரீதியாக இது போகும், இது என்ன ஏதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் அதற்குள்ளே போகலை. என்னை பொறுத்தவரைக்கும் சட்டம் படித்த மாணவனா சட்டம் தன் கடமையை செய்யணும். அதில் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் யார் காரணம்னு தோணுதோ தூக்கி போட்டு மிதிக்கணும் நீதிமன்றம். ஏன்னா இது மனிதாபிமான செயல். இது தேச லெவலில் நடந்திருந்தால் இதை வைத்து பிஜேபி ஒரு அரசியலே ஜெயிச்சிருக்கும். பஹல்காம் பார்த்தோம் நம்ம, அதை வைத்து எப்படி, அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர். அப்போ அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா எப்படி அதை இதே பாகிஸ்தான் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி, இதே பாகிஸ்தானில் ஒரு எல்லையில் நடந்திருந்தால் யோசிச்சு பாருங்கள், 40 பேர் செத்துருந்தால் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க இவங்க இந்த மத்திய அரசு. ஆனால் இங்கே தமிழகத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அதோட விசாரணை தன்மை என்பது போகுது. இனிமேல் சாஃப்டாக டீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சாஃப்டாலாம் இல்லை, டீலே பண்ணலை. அப்புறங்க இப்போது ஒரு கலாச்சார நிகழ்ச்சி நடக்குது. இப்போ மெஸ்ஸி போகிறாரு, இல்லை பெங்களூரில் கிரிக்கெட்டர்ஸுக்கு அந்த செலிப்ரேஷன்லாம் நடந்தது கர்நாடகாவில். அப்பொழுதெல்லாம் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, எவ்வளோ தீவிரத்தன்மை காட்டுறீங்க.
ஏன்னா மக்களோட உயிர் உங்களுக்கு அவ்வளோ துச்சமாக போச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வருது. பட் விஜயை வந்து ஒரு ஒரு பணக்கார வீட்டு தம்பி அதெல்லாம் நம்ம இந்த நொடி வரலாம் பார்க்கலாம். பணக்கார வீட்டு தம்பிங்கன்னா வந்து சட்டம் உடனே வந்து லபக்கன் போய் பிடிக்காது. ஹெல்மெட்டை ஒருத்தன் போட்டுன்னு போல இல்லை வந்து ஒரு 5 சவரம் நகை திருடுறான் அப்படின்னா அந்த திருடனை எப்படி காவல்துறை வேகமாக கவுன்னு பிடிச்சி அடுத்துன்னு போகுது. இது யார் பூனைக்கு மணி கட்டுறது ஒரு பிரச்சனையா, இல்லை பூனை நம்ம வீட்டு பூனை அதை போய் எதுக்கு அடிச்சிக்கணுன்றதுனால காலதாமதம் பண்ணுறாங்களா, இல்லை பூனை இங்கே புத்திசாலித்தனமாக நடந்துக்குதான்னு பார்க்கணும். பூனை எந்த சைடு வேணா இருக்கலாம், ஆனால் அந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்றது தாமதமாக இருக்குது. சட்டப்படி வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் டைம் கிடையாது. இப்போ அங்கே பிரச்சனை என்னென்னா, ஒரு டைம் லைனில் வந்துட்டு ஒரு வழக்கானதை விசாரிக்கணும், தீர்ப்பு கொடுக்கணும், அதுக்குள்ளே தண்டனையை பெற்று உள்ளே போடணும் அப்படின்ற அந்த சட்டம் நம்மக்கிட்ட கிடையாது. அந்த சட்டம் அது சம்டைம்ஸ் அது சாத்தியமும் இல்லை. இப்போ ஒரு கொலைகாரன் இருக்கான், கொலை பண்ணிட்டு வேறு ஊருக்கு தப்பிச்சு போயிட்டான், ஆனால் அவனுக்கு தரவு கிடைக்கல, உங்களுக்கு துப்பு இல்லை அப்படின்னா அப்போ அந்த சட்டத்தை வைத்து நம்ம அது நடைமுறைப்படுத்த முடியாது. சட்டம் என்பது நடைமுறைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த மாதிரி விஷயம் இல்லாதது இந்த மாதிரி வழக்குகளுக்கு அது வசதியாக போய்கிறது. அதனால தான் சட்டம் வந்து சம்டைம்ஸ் இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் தான் ஒளி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அப்போ இதை வைத்து நான் பார்க்கும்பொழுது அது ரொம்ப தாமதமாக செல்கிறது. கண்டிப்பாக விஜய் அவர்களும் விசாரிக்கலாம். விஜய் சம்மன் அனுப்புவாங்களா? அனுப்பினால் நல்லாயிருக்கும். ஓகே, ஏன் அதில் முகாந்திரம் இல்லாமல் இல்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போது நான் அந்த இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஒரு சம்மன் அனுப்பி அவரை கண்டிப்பாக கூப்பிட்டு, அதாவது சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு, உங்கள் சைடில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன பார்த்தீங்க, நீங்கள் ஏன் டைமுக்கு போயிருந்துருக்கலாமே, ஏன் உங்களால் அன்றைக்கி டைமுக்கு போக முடியல, இல்லை அது உங்களுக்கு பழக்கமாக ஆகிப்போச்சா, எப்பயுமே அதாவது மென்சரியா என்று சொல்வார்கள் காரணி. இப்போது எதிர்த்தத்தில் ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், கோர்ட்டில் இப்படி ஆர்குமெண்ட் போகுது, இவருக்கு வந்து அன்னைக்கு வந்து வேணும்ட்டே தான் இவர் பண்ணார், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரணுன்றதுனால விஜய் வந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினார், மக்கள் சேரட்டும், மக்கள் இருக்கட்டும், எதனா தள்ளுமுள்ள ஆச்சுன்னா திமுக அரசுக்கு தான் கெட்ட பேர் வரும்னு விஜய் சைட்லேருந்து ஒரு டிஃபென்ஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் சைடில் இல்லைங்க, இவர் இப்போன்ட்டு கிடையாது, சின்ன வயசுலேருந்தே இவர் லேட்டாக தான் போவார், தேர்வுக்கே லேட்டாக போய் தேர்வு தான் போயிருக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து நிறைய ஷூட்டிங்க்கு டைமுக்கு போகாமல் லேட்டாக தான் போவார், இவருக்கு லேட்டாக போகிறது புதுசு கிடையாது, அப்படி ஒரு ஹேபிச்சுவலாக அஃபெண்டரு, ஆனால் இது ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஸோ இவர் லேட்டாக போனது தான் காரணம் இல்லை, இவர் எப்பயுமே லேட்டஸ்ட்டாக தான் வருவார், ஆனால் லேட்டாக வந்ததுனால இதுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு கூட ஒரு டிஃபென்ஸை வைக்கலாம். அது தார்மீக அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் கொச்சையாக இருக்கும், என்னப்பா எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வருவார், என்ன ஆமையா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த வழக்கில் அது அவருக்கு ஹெல்ப் பண்ணும். வேணும்ன்ட்டு கரூருக்கு லேட்டாக போகல, அவர் இயல்பு லேட்டாக போகிறது அதனால் லேட்டாக போனார் அப்படின்னு கூட வச்சிங்கன்னா அது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போது அந்த வாதம் எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். இப்போ விஜய் அவர்களும் அதுக்கு ஒரு விஜய் கெனாட் பி என்ன சொல்கிறது, என்னை கூப்பிட்டாங்க நான் போனேன் அப்படின்னா, இப்போ இதே விஜய் வந்து அங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வராரு அப்படின்னா அது கதை வேறு. ஆனால் இவர் அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர், இவரை பார்க்க தான் அந்த கூட்டம் வருது அப்படின்னும் பொழுது இவர் வந்து ஒரு புசி ஆனந்தையோ இல்லை உங்களுக்கு வந்து வேறு அங்கே இருக்கக்கூடிய நிர்மல்குமாரையோ இல்லை வாதவர்ஜனையோ கை காட்டிட்டு போக முடியாது. இவர் தான் பொறுப்பு. இவர் வந்து ஒரு தார்மீக பொறுப்பை எடுத்துன்னு இவரே கூட போகலாம், போயிட்டு இவருக்கு தெரிஞ்சது சொல்லலாம், இல்லை அவங்க விசாரணைக்கு கூப்பிட்டாலும் ஒத்துழைக்கணும். அது இந்த சைடும் நடக்கலை, அந்த சைடும் கேட்கலை. அப்போ அது என்னன்றது பார்க்கணும். விஜய் வந்து சாஃப்டாக இல்லை, டீலே பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னவர் திருப்பரங்குன்ற இஷ்யூலையும் வந்து பாஜக எதிராக எதுவும் பேசலை. கிறிஸ்மஸை ஒட்டி வட மாநிலங்களில், குறிப்பாக பாஜக ஆளுற மாநிலங்களில் கிறிஸ்தவர்களை குறிவை தாக்குறது, அந்த பிரச்சனையில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் சார்பாவோ கட்சி சார்பாவோ எந்த அறிக்கையும் வரல. அருண்ராஜ் மட்டும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. விஜய் அவர்கள் இந்த வழக்குனால தான் பயப்படுறாரா, பேச மறுக்கிறாரா பாஜக எதிர்ப்பா, இல்லை இயல்புலேயே அவர் வந்து பாஜக எதிர்க்க வேணாம்னு நினைக்கிறாரா? பாஜகவை எதிர்க்கணுன்னா உங்களுக்கு முதல்ல நெஞ்சு தைரியம் இருக்கணும். நீங்கள் கருப்பு பணம் வச்சிருங்க, இல்லை இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம், அது இங்கே பிரச்சனை கிடையாது. எப்படி விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து முடிவெடுக்கலாம் அப்படின்னா, அவருக்கு சில சிக்கல்கள் இருக்குது. வருமானத்துறை பிரச்சனை இருக்குது. அவர் ஒரு கார் வாங்கியிருந்தார், அதில் வந்து சரியாக டேக்ஸ் கட்டலைன்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு ஃபஸ்ட்லேருந்து இருக்குது. இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறையினுடைய ஆதிக்கம் இருக்கிற ஒரு காலகட்டம். இப்போ இதே சிபிஐ இல்லை வந்து இன்கம் டேக்ஸ்ன்றது அவங்களோட விசாரணை தன்மை என்பது வேறு, அமலாக்கத்துறை தன்மையோட விசாரணை என்பது வேறு எங்கன்னா எதனா ஒரு வழக்கு எதுலனா போட்டிருந்தா ஆட்டோமேட்டிக்காக அமலாக்கத்துறை வந்துடும். இப்போ இன்றைக்கி விஜய் மீது சிபிஐ வழக்கானது இருக்குது. இப்போ இந்த சிபிஐ வழக்கானதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன் வந்து இவர் உடனே விமான நிலையத்துலேருந்து புறப்பட்டு போயிட்டார், இவர் வந்து அதை பார்க்கல அப்படின்னு ஒரு வாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எஃப்ஐஆரை வச்சு இந்த தனி விமானத்தில் போகிறாரு வராரு,
இதுக்கு ஏற்ற அளவுக்கு இவர் பணம் கட்டினாரா, பணம் கொடுத்தாரா, செலவு பண்ணியிருக்காரா, அப்படி கூட அமலாக்கத்துறை கேள்வி கேட்கணும். பணப்பரிவர்த்தனை கருப்பு பணம் இருக்குமேனால் அந்த இடத்துல அழைப்பே இல்லாமல் அழைப்பா விருந்தாளியாக வந்து அமலாக்கத்துறை உட்காரும். இந்த எஃப்ஐஆர் ஒரு இடத்துல எங்கன்னா ஒருத்தருக்கு விழுது அப்படின்னா அரசியல்வாதிகள் பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும். இதே எஃப்ஐஆர் இல்லை அப்படின்னா அமலாக்கத்துறையால் வர முடியாது. உதாரணத்துக்கு நேஷனல் ஹெரால்டு கேஸ், ராகுல் காந்தி வழக்கு, அதில் வந்து சோனியா காந்தி ஒரு ராகுல் காந்தியும் ஒரு பத்திரிகைக்கு சம்மந்தமான இடத்த வந்து சொற்ப காசுகளுக்கு வாங்கியிருக்காங்க. அந்த இடத்தினுடைய மதிப்பு 2000 கோடி. இதில் வந்து பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கு. குறைந்த காசை கொடுத்து இவர்கள் அதிக சொத்தை பெற்று அரசாங்கத்தை ஏமாற்றி சொத்து சேர்த்துள்ளனர். கருப்பு பணம் இதில் இருக்குன்றது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை விசாரித்து நீதி வழங்கணும்னு சொல்லிட்டு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்காங்க. வழக்காடு மன்றத்துக்கு போகும்போது உங்கள் எஃப்ஐஆர் எங்கன்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? அமலாக்கத்துறை ஈடுகிட்ட. இல்லைங்க, எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் மாதிரி நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம், அது பேர் இஎஸ்ஐஆர், இதை வைத்து நாங்களே முகாந்திரம் எடுத்திருக்கோம். அப்போ கோர்ட் என்ன சொல்லுன்னா, அவங்க வாங்கினது சப்பா சரியா, அது கருப்பு பணத்தில் வாங்கினாங்களா, வெள்ளை பணத்தில் வாங்கினாங்களா, இடம் மதிப்பின்னா அதுக்குள்ளலாம் நான் போகல, நீ வச்சுக்கிற இஎஸ்ஆர் செல்லாது, போயிட்டு வேறு துறை, காவல்துறையோ இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை சிபிஐ, இது மாதிரி சிபிஐ மாதிரி எதனா ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை போலீஸ், அந்த மாநில போலீஸ் எதனா வழக்கு போட்டிருந்தா அந்த எஃப்ஐஆர் அடிப்படையாக வைத்து நீ ஒரு வழக்கை தொடர்ந்து நீ விசாரிக்கலாம். நீயா போய் வழக்கை போய் எடுத்து நீயா வந்து எஃப்ஐஆர் போட்டு இஎஸ்ஐஆர் போட்டு நீ விசாரிக்க முடியாது, சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டான். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த எஃப்ஐஆர் என்பது பிரச்சனை. விஜயோட பேர் எதனா ஒரு எஃப்ஐஆரில் சேர்த்தாங்கன்னா சிக்கல். எஃப்ஐஆரில் சேர்க்கலைன்னா விஜய் வந்து ஆண்டவன் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் இதனுடைய சாராம்சம். இந்த வழக்கை வைத்து கூட்டணிக்கு இழுக்க முயற்சி பண்ணுறாங்களா பாஜக? நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க அதுக்குள்ளே போக விரும்பலைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அப்படியான ஒரு முயற்சி நடக்குதா? நான் போக விரும்பலைன்னா நீங்கள் விரும்பி நிறைய கேட்குறீங்க. இல்லை, பொதுவாக பாஜகவோட கண்ணியத்தை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உறவாடிக்கு எடுக்கிறதுல வல்லவர்கள். உதாரணம் நம்ம அஇஅதிமுக, ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி வந்து அந்த கட்சியோட உறவாடுறது, தர்மயுத்தம் இருன்றது, அப்புறம் கோச்சிங்கு போன்றது, அப்புறம் சேர்ந்து கொன்றது, அப்புறம் கவர்னரை கூப்பிட்டு 2 பேரை இணக்கிறது, இந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க. சும்மா இருந்த செங்கோட்டையனை கூப்பிட்டு வா 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 வரலாமா வரலாமா பார்த்துக்கலாம் வைரவான்னு சொல்லிட்டு நட்டாத்தில் விட்டு போயிட்டாங்க. கட்சியில் அவர் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே போய் விஜய் கூட சென்றார். இன்னும் எத்தனை பேர் நிலைமை என்னன்னு தெரில. அதேமாதிரி ஓபிஎஸ்ஸையும் ஒரு காலத்தில் அப்படி இப்படின்னாங்க. கட்சியில் அவர் போய் பலாப்பழ சின்னத்துலேருந்து, அதாவது பாஜகவோட தன்மை பாருங்கள், பலாப்பழத்தில் இவர் நிற்கிறாரு, அதே நேரத்தில் அண்ணாமலை நிற்கிறாங்க, எல்லோரும் நிற்கிறாங்க. ஆனால் அதிகமாக ஓட்டு வாங்கி தோற்றது ஐயா ஓபிஎஸ். ஏன் நீங்கள் வந்து அவர் உங்களோட இணக்கமாக இருக்கிறாரு, ஒரு ஆசைக்கு, சரி பாவம் முதலமைச்சராக இருந்தவர் நீங்கள் மத்திய அமைச்சராக ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லி முருகனை ஆக்காமல் ஓபிஎஸ் ஆக்கியிருக்கலாம்ல. ஒரு நம்பி தானே வந்தார் ஒரு பெரிய மனுஷன் அவங்களா கூட்டணிக்கு. பண்ணீங்களா? பண்ணலை. ஆனால் நீங்கள் யாரை கடைசி வரலும் நம்புனீங்க? இந்த பாஜக. அடுத்து டிடிவி தினகரன் நல்லா போயிட்டு இருந்தது, அமைதியாக போயிட்டு இருந்தது. அவருக்கு அடிப்படையில் அவரோட மனசாட்சிக்கு தெரியும் அவருக்கு இந்த நிலைமை யாருனால வந்துச்சு. இல்லை அம்மையார் சசிகலாவுக்கு அன்றைக்கி தேதியில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஆளுமையோ இல்லை ஒரு பெரிய தலகர்த்தாவோ கிடையாது. இவர்கள் மீது இருக்கிற விசுவாசத்தில் இவர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை வைத்து தக்க வைத்து வரும்பொழுது இவர் ஒரு பொசிஷன் எடுக்கும்போது அன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி உதவலை. ஆனால் அந்த பாஜகவை தான் திரும்ப அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் நம்பி நாசமாக போய் எடுத்துக்காட்டிருக்கு. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னமும் ஏக்நாத் ஷிண்டேவே தேடினுங்கிறாங்க பாஜக. யாருனா இருக்கீங்களா அதிமுகவில்? இந்த சிறைச்சாலை படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்துட்டு ஒரு 2 பேர் செட்டிங் போட்டு வந்து சிறைவாசிகளே யாருனாவது இருக்கிறீர்களா, பிரிசனர்ஸ் எனிபடி தேர், உங்களுக்கு உண்டான நேர்மை, உங்களுக்கு உண்டான நேரம் இது, இப்போ நீங்கள் பேசுங்க, உண்மையை பேசுங்க அப்படி இப்படின்வாங்க. உடனே 2 பேர் வந்து அந்த ஜெயிலர் மேலே கம்ப்ளைண்ட்லாம் சொன்னோன்னா கொத்த தூக்கின்னு போயிட்டு அவங்கள விசாரணை போட்டு பொலன்னு பொழப்பாங்க. அப்புறம் பார்த்தா மறுநாள் ஒரிஜினலாக நடக்கும். அதில் வந்து யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவை அந்த நிலைமையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த அண்ணாமலை கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் அந்த ஜெயிலர் ஒருத்தர் வருவார் பாருங்க, முன்கூட்டியே மாடல் நடத்துவார், அந்த வேலை தான் அவர் பார்த்தார். சிறைச்சாலை படம் பார்த்தவங்க இது புரியும் அரசியல். அதாவது இதெல்லாம் பண்ணது பாஜக. அப்போ அந்த பாஜக வந்து விஜய் விவகாரத்தில் தலையிடாதுன்னு நான் நம்ப விரும்பலை. கண்டிப்பாக தலையீடு இருக்கும். இல்லை பயத்தில் விஜயோட சைடில் இருக்கிறவங்கள கூட போய் பேசினால 4 பேர், ஜி கொஞ்சம் சொல்லுங்கள் ஜி, உங்களுடைய அரசியல் எதிரியும் எங்களுக்கு அரசியல் எதிரியும் சேம் பிஞ்ச், உங்களுக்கும் பிளாக் பிடிக்காது எனக்கும் பிளாக் பிடிக்காது, அது மேலே ரெட்டு கலர் வேறு மேலே செரி மாதிரி வச்சுக்கிறாங்க, அண்ணான்னு சொல்லிட்டு ஆனவனா பேசுகிறாங்க, அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ஜி, அதனால் நம்ம 2 பேரும் சேம் டீம் விளாடும், வெளியில் கேட்கும்போது நீங்களும் என்ன எப்படின்னா திட்டுங்க, நானும் உங்களை எப்படின்னா திட்டுறேன், மற்றபடி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு பாஜக கசக்குமா? மற்றதுக்கு அவரோட அந்த அரசியல் தன்மை என்பது வந்து அரசியல் பேசலாம் தப்பில்லை, ஒரு அரசியல் கட்சியை தாக்கலாம், முழு நேரம் அதை ஒண்டி தான் பேசுகிறார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை இருக்குது,
மருத்துவத்துறையில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. இந்த காஃப் சிரப்பு கூட வெளிநாட்டில் போய் நம்ம ஊரில் தயாரான வெளியிலலாம் போய் பிரச்சனையாச்சு. அடிப்படையில் என்ன இப்போ மருத்துவமனையில் பிரச்சனைன்னா, நிறைய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கட்டிட்டோம். ஆனால் அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போதிய அளவுக்கு வேகன்சிஸ் வந்து உருவாக்கல. அப்போ நமக்கு வந்து ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் இல்லை 12 மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு 20 துறை இருக்கும். 20 துறைக்கு வந்து ஒரு ஹெச்ஓடி, 2 அசோசியேட் ப்ரொஃபஸரு, ஒரு 4 அசிஸ்டண்ட்டு, அப்புறம் ஒரு டியூட்டர் ஒரு 4, அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 10 பேர் பண்ணுவோம் டிபார்ட்மெண்ட். 200 பேர் தேவைப்படும் ஒரு மருத்துவக் கல்லூரி நடத்தணும்னா, துறை ஆசிரியர்கள். ஆனால் அவ்வளோ பேர் கிடையாது. அப்போ நம்ம அதிகமான சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து படிச்சுட்டு வரவங்களுக்கு வேலை கொடுக்காம அது ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ நம்ம நிறைய நேரத்தில் போகிறோம் அரசு ஆஸ்பத்திரியில், வைத்தியர் இல்லை, மருத்துவம் பார்க்க ஆள் இல்லை, அந்த குற்றச்சாட்டு வருதா இல்லையா? இது இந்த ஆட்சின்னு இல்லை, பொதுவாக இருக்குது. இது சிஸ்டத்தில் இருக்க பிரச்சனை. கடந்த காலத்து ஆட்சி காலத்தில் அதிமுகலையும் இந்த பிரச்சனை இருந்தது, இப்போ திமுகலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இதை தாண்டி இப்போது தமிழகத்தில் இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்திங்கன்னா, சென்னை ஏரியாவில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மெடிக்கல் காலேஜ் வரும், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்லாம் சேர்த்து, அப்புறம் ஓமந்தூர் இப்போ. ஆனால் அதே நேரத்தில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13லேருந்து 15 இருக்குது. அப்போது அரசு மருத்துவக் கல்லூரியை விட 2 மடங்கு 3 மடங்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதில் படித்தா 1 லட்ச ரூபா, 60,000 1 லட்ச ரூபா ஃபீஸ்னால் அதில் படித்தா அவங்களுக்கு 5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா. அப்போது மருத்துவ ரீதியாக வியாபாரம் நடக்குது. மருத்துவக் கல்லூரி நடத்துகிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியல்வாதி, நிறைய பேர் தனியார் மருத்துவக் கல்லூரி. இப்போது இதெல்லாம் இருக்குது. இப்போ மருத்துவக் கல்லூரி அது சிண்டிகேட் மாதிரி இருக்குது. அப்போது மருத்துவத்துறைக்கு தேவை என்பது மாணவர்கள் படிக்கணும், இது ஒரு சேவையாக இருக்கணும். நீட்டு தலைவலி இருக்குது, நீட்டு தேர்வு ரத்தில் ஒரு அரசியல் இருக்குது, வைத்தியம் வந்து விலைவாசி கூட போகுது, வைத்தியம் மக்களால் நிறைய கொடுத்து பண்ண முடியல, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அந்த துறையில் வந்து சிக்கல். அப்போ அந்த மருத்துவக் கல்லூரியை நடத்துறது பணப்பற்றாக்குறை இருக்குது, ஃபினான்ஸ்லேருந்து போதிய அளவுக்கு பணம் வரலை, எதனா ஒன்று வேணும்னாலும் அதை டிலே பண்ணி வைக்கிறாங்க. செவிலியர்கள் போராட்டம் நடக்குது. மாணவர்கள் வந்து இப்போ சரி இங்கே வேண்டான்னு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தால் அங்கே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மார்க் கம்மி, அதனால் அங்கே போய் சேர்ந்து படிச்சு வராங்க. வந்ததுக்கப்புறம் திருப்பி இன்டர்ன்ஷிப் பண்ணணும், திருப்பி ஒரு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதி அதுக்கப்புறம் பணம் நீங்கள் செலுத்தி தான் உள்ளே வர முடியும் சிஸ்டம்குள்ளே. வந்த உடனே உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும், போஸ்டிங் போடுவாங்க, சம்பளம் உடனே வராது. நிறைய பேர் 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்தவங்களுக்குலாம் இன்னும் சம்பளம் வரல. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வருஷம் இப்போ டிசம்பரில் அவங்க சொல்லி ஆகணும், இல்லை மார்ச்சுக்குள்ளே அவங்க பண்ணி ஆகணும். வருமானமே ஒருத்தருக்கு ஒரு வைத்தியருக்கு வரலன்னா அவர் என்ன பண்ணுவார்? இதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்கள நிறைய ப்ரைவேட் ப்ராக்டிஸ். இப்போது ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, காலையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், சாயந்தரம் தனியார் ஆஸ்பத்திரியில் நடத்துகிறாங்களா இல்லையா? ஏன் யார் கேள்வி கேட்குறது? அப்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் வந்து ஒரு மருத்துவருக்கும் ஒரு செவிலியர்களுக்கும் என்ன பிரச்சனை? கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும்னு சொன்னீங்க, செய்கிறதுல பிரச்சனை. இது எதனா விஜய்க்கு தெரியுமா? இது ஏன் நான் மருத்துவத்துறை சொன்னேன்னா, மா சுப்பிரமணியன் அவர்கள் இப்போ மருத்துவத்துறை அமைச்சர். நான் வந்து அவரை கவுன்சிலர் காலத்துலேருந்து பார்க்குறேன். உழைப்பில் வந்து எதுவும் குறையோ எல்லளவு குறை கிடையாது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 6 மணி நேரம் அவர் தூங்கினா ஜாஸ்தி, மிச்ச நேரம் சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாம் இருக்கும். மேயராக நல்ல பேர் எடுத்தார், கவுன்சிலராக ஒரு சிறப்பான கவுன்சிலர். இன்றைக்கி நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். மருத்துவ அமைச்சராக அவர் வந்து திக்கு முட்டுக்காடுறார், திணறாரு. ஏன்னா அந்த துறையில் அவ்வளோ பிரச்சனை. இப்போ இவர் இல்லாமல் வேறு யாருன்னா இருந்தால் இன்னும் மோசமாக இருக்கும் சூழ்நிலைன்றது என்னோட புரிதல். ஆனால் ஒரு மேயராக அவர் செயல்பட்டதுக்கும் ஒரு மருத்துவத்துறை அமைச்சராக செயல்பட்டதுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மேயராக தான் பேர் எடுத்தார், மருத்துவத்துறை அமைச்சராக பேர் எடுக்கல. அப்போ அவ்வளோ சிக்கல், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ நெருடல், அவ்வளோ பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு துறை பற்றி இது வெறினோம் விஜய் எங்கன்னா வாய் திறந்துருப்பாரா? இதில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பிரச்சனை இருக்குது, +2 முடிச்சுட்டு மருத்துவர் ஆகணுன்ற பசங்களோட ஆசை அதில் அடங்கியிருக்கு, கல்வியும் அடங்கியிருக்கு, மக்களோட மருத்துவமும் அடங்கியிருக்கு. நம்ம வந்து மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். அப்போ இந்த துறையை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கனாவே மருத்துவர்களை நம்ம வெளியூர் நாட்டுக்கு அனுப்புறதாகட்டும் கொள்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு பணக்கார துறையாக மாறிவிட்டது. சாமானியனுங்களுக்கு இது வந்து இயல்பாக கிடைக்காத ஒரு விஷயமா போயிடுச்சு. அப்போ தூய ஆட்சின்னு பேசுகிறவர் இதை பற்றியெல்லாம் படித்து பேசணுமா பேசக்கூடாது விஜய்? அப்போ எதுவுமே பண்ணுறது கிடையாது. அப்போ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா அந்த திமுக எதிர்ப்புன்ற அந்த ஒரு விஷயத்தை ஒண்டி பேசிட்டு மக்களோட தேவைகளோ புரிதலோ எதுவுமே இல்லாமல் கடந்து போகிறார். இன்டெப்த்தாக தெரியாது, அவரும் தெரிஞ்சிக்க விரும்பலை, அவருக்கு கீழே இருக்கவங்களும் அதை பற்றி அக்கறை கிடையாது. இப்போது இதெல்லாம் அறிக்கை ஒன்று விட்டார்னா ஏதோ எங்கேயோ எதோ சரி பண்ண பார்ப்பாங்கள்ல, டிஎம்இ சைடில் எதனா இருக்கணுமா, இல்லை இது என்ன எல்லாத்துக்கும் ஒரு ஜியோ போட்டுருது, அவனை வேலைக்கு எடுன்னு ஒரு ஜியோ போட்டுருது, அவன் கேட்ட போஸ்ட்டை கொடுக்காதுன்னு ஒரு ஜியோ போட்டுருது. அப்புறம் சம்பளம் எங்கே வரலன்னா இந்த காரணத்துக்காக இது நிப்பாட்டி வச்சிருக்கு ஒரு ஜியோ போட்டுருது, அப்புறம் அவனுக்கு சம்பளத்தை கொடுன்னு ஒரு ஜியோ போட்டுருது. மீறி எதனா பணத்தை கேட்டாங்க இல்லை பொருளை கேட்டாங்கன்னா இன்னொன்றுங்க, ஸ்கேன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூத்துனா கொஞ்சம் நஞ்சம் கூத்து கிடையாது. இந்த பெட் ஸ்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அரசாங்கமே வாங்கி அதை வந்து நடத்தலாம், அரசாங்கத்திலே வைக்கலாம். ஆனால் ஏதோ சம் காரணத்துக்காக அரசுக்கு வரவங்கள எல்லாருமே தனியாருக்கு அனுப்புகிறாங்க.
இவ்வளோ காசு இருக்குது, கோடிக்கணக்கு. தனியாரால் ஒரு ஸ்கேன் சென்டரை போட்டு நடத்த முடியும் அப்படின்னா அரசாங்கத்தில் அதை நடத்த முடியலன்னா அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்றதானே புரியுது. வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்கேன் சென்டர் கிடையாதா இங்கே சென்னையில்? நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கிடையாது. உங்களுக்கு சாதாரண ஸ்கேன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த எலும்புக்கு எடுக்கிறது, இந்த பெட் ஸ்கேன் சொல்லுவாங்க, சிடி ஸ்கேனு, 64 ஸ்லைசஸ் சிடி, அதாவது ஃபுல் பாடி எடுக்கிறது, இல்லை நியூரோ எடுக்கிறது, இல்லை உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, எக்ஸ்ரே ஆகட்டும் அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷலைசேஷன் விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதில் வந்து இன்னமும் நீங்கள் போய் வெளியில் போய் எடுத்துகிட்டு வரணும். அது இன்சூரன்ஸ் கேஸில் தான் வெளியில் ரெஃபர் பண்ணுறேன். அதில் என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியல. இப்போ எனக்கு வந்து அது ஒரு கிரே ஏரியாவே தெரியுது. இதை வந்து நான் விஜய் போன்றவர்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ உண்மையிலே அவர் எதிர்க்கிறாரா இல்லையா, இல்லை ஒரு நாடக அரசியல் மேலோட்டாக பண்ணுறாரா, இல்லை அவருக்கு தெரியலையா அப்படின்றது தான் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் இந்த மெடிக்கல் இஷ்யூவில் எடுத்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஏன் நம்ம ஒரு துறையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு துறையில் எவ்வளோ. இப்போ இன்னொன்று, விஜய் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களே முதல் தேர்தலில் வந்து திமுகவை வீழ்த்திடுவார், திமுக வீழ்த்தி முதலாவது இடத்துக்கு வந்துடுவார், திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டின்னு. இப்போ இந்த மருத்துவக் கல்லூரியிலே இல்லை வந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவனா ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மருத்துவத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் வந்து உங்களை வந்து பேஷண்ட்டை வந்து தொட விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அனாட்டமி, உடம்புனா என்ன, உடற்கூறு எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், தசை எப்படி இருக்கும், எலும்பு எப்படி இருக்கும், இது அனாட்டமி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜி, ஒன்றோட ஒன்று எப்படி சேர்ந்துருக்கு, அந்த கட்டமைப்பு, ஆர்கன்ஸ் எந்தெந்த உறுப்பு எங்கெங்கே இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இந்த உடற்கூறாய்வுக்கும் உடற்கூறுக்கும் இந்த ஆர்கன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எது இப்படி வேலை செஞ்சதுன்னா அது எப்படி வேலை செஞ்சு, இது ரெண்டாவது. மூன்றாவது சப்ஜெக்ட் அந்த ஃபஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி. அது பயோகெமிஸ்ட்ரி என்னென்னா இந்த ஆர்கன்ஸ்குள்ளே இருக்கிற அந்த சுரபிகள் என்னென்னத்தை சுரக்கும், இன்சுலின் எப்படி சுரக்குது, இப்போது ஒரு நோய் வருதுன்னா இப்போ கிட்னி வேலை செய்யலைன்னா என்ன பிரச்சனை வரும், அதுக்கு எது ரெசப்டர் சிக்னல் எது கொடுக்கும், ஏன்னா எல்லாமே நரம்பில் தான் வந்து கனெக்ட் ஆகுது, நியூஸில். அப்போ ஒவ்வொரு நர்வ்ஸுக்கும் ஒரு ஆர்கனுக்கும் இருக்க சொந்தம் என்ன, ரத்தம் எப்படி போகுது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, எது சிக்னல் கொடுக்குது, சிக்னல் கிடைக்கலன்னா மூளையிலேருந்து எது பிரச்சனை வரும், அதோட ஃபெயிலியர் என்ன அப்படின்றது தான் ஃபஸ்ட் இயர். இப்போ இது கருத்துவம். இப்போ இது நீங்கள் சட்டத்துக்கு வாங்க போனோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சட்டத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியே நியாயப்படி தர்மப்படி இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா. சட்டத்தில் 2 சட்டம் வருது. இந்த சட்டத்தில் வந்து நீ பண்ணது தப்பு, இந்த சட்டத்தில் நீ பண்ணது தப்பு, இது பிரகாரம் வேறு வழி இல்லாமல் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு 2 சட்டத்தை நிற்கும் போது நீதி அரசருக்கு இருக்கக்கூடியதான் அந்த நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ். ஒரு காமனாக ஒரு நியாயமாக நேர்மையாக என்ன உணர்றீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னு ஒன்று, அது என்னென்னா ஒரு வழக்கான தன்மையில் எப்படி நாணம் பெற்று தீர்ப்பு வழங்குவதற்கு அது உதவும். அப்புறம் கிரிமினாலஜி, இதெல்லாம் வந்து பேசிக்லேயே வந்துடும் இந்த படிப்புலாம். எதுக்கு இதெல்லாம் பேசிக்லேயே வருதுன்னா ஒரு கட்டமைப்பு அந்த அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நான் மருத்துவக் கல்லூரியில் எடுத்துக்காட்டு சொன்னேன், சட்டக்கல்லூரியில் எடுத்துக்காட்டு சொன்னேன். இது ஒரு மருத்துவரையோ ஒரு வழக்கறிஞரையோ உருவாகிறதுக்கு அரசாங்கத்தில் இவ்வளோ சிலபஸ், இவ்வளோ பயிற்சி, இவ்வளோ தேவை, ஃபீஸு இதெல்லாம் இருக்குது. ஆனால் அரசியல்வாதின்னு வரும்போது ஒரு வெங்காயமும் கிடையாது. வந்தேன் நின்ன கூட்டம் சேர்ந்தது முதலமைச்சர் ஆகிட்டேன். அப்போது இது நான் கேட்கக்கூடிய இந்த கேள்வி என்பது அடிப்படை தானே. அப்போ உங்களுக்கு அரசியல்னால் நீங்கள் நினைக்கிறீங்க 4 பேருக்கு கை காட்டுறதும் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு ஓட்ட பெறது தான் அரசியல் நீங்கள் நினைக்கிறீங்க. அது அப்படி அல்ல. அதை தாண்டி அது லேயராக இருக்குது, கவர்னன்ஸ் இருக்குது, அதில் வெல்ஃபேர் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் பேசிக்காக தெரியும். இப்போது இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இப்போது குடிசை மாற்று வாரியம் இருக்குது. குடிசை ஏன் வருது, எதனால் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்வாதார நிலை என்ன, நீர் தேக்கத்துக்கு பக்கத்தில் அவங்க குடிசையில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தா அதனால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு, நீரோடைக்கு என்ன பாதிப்பு. சரி, இப்போ இது பண்ணிட்டாங்க, சட்டப்படி எந்த சட்டத்தின் மூலமாக அவங்கள அப்புறப்படுத்துறது, அப்புறப்படுத்தினா அதுக்கு என்ன சட்டம் சொல்லுது, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கோ இல்லை வியாபாரத்துக்கோ ஒரு வழி இருக்கா, அங்கே குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் பள்ளிக்கு பாதிக்கக்கூடாது, அவங்களோட கல்விக்கூடத்துக்கு போகிறது பாதிக்கப்படக்கூடாது, அவங்கள மனிதாபிமானம் நடத்தணும்லாம் சட்டம் இருக்குது. இப்போ ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நீங்கள் தட்டுன்னு போயிட்டு அப்படி போயிட்டு ஜேசிபியை வச்சு தூக்கி போட்டு போகிறது கிடையாது. அப்போ இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ ஒரு அரசியல் ஆளுமையாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் புரிதல் வேணும்ல. வெறும் ஓட்டு வாங்கி நின்றுட்டு அப்புறம் வீட்லேயே படுத்துன்னு இருக்கிறது அரசியல் இல்லையே. அப்போ இதை தான் சொல்கிறேன் பயிற்சின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து விஜய் வந்து தன்னை ஈடுபடுத்தலை. நீங்கள் கேட்கலாம் இப்போ, சரி இது வந்து ஸ்டாலினுக்கு தெரியுமா, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமானா 100% தெரியும். எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அனுபவம். அரசியல்வாதியாக இருந்திருக்காங்க. அதுவும் இபிஎஸை பொறுத்தவரை கீழே இருந்து வந்தாள்.
ஒன்றிய செயலராக இருந்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன் தெரியாதனாலும் அனுபவம் வாய்ந்தவங்களை கூட வச்சுக்கிட்டு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் இப்போ டென்னிஸ் பால் தெரியும், டென்னிஸ் பேட் தெரியும், இது பால் இது பேட், இதை எடுத்துன்னு போயிட்டு நான் விம்பிள்டன் ஆடுவேன்னா என்னை பார்த்து சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? ஏன்னா விம்பிள்டனா ஃபஸ்ட்டு வாட்டியே விம்பிள்டன், நடுவில் மேட்சே கிடையாது. ஏன்னா விஜய் அண்ணா தெரியாதா அவங்களுக்கு, படம் பார்க்கலையா அப்படின்னா அது இப்படி. அதனால் இந்த அனுபவத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கார். அவர் அதற்கு எதுவும் பயிற்சி எடுக்கிறார் கூட தெரியவில்லை. ஒருவேளை வந்து விஜய் ஒருவேளை சிஎம் ஆகிட்டா கூட வந்து ஓட்டு போட்டவங்க தப்பித்தவரி ஒரு சிஎம் ஆகிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். இதெல்லாம் அது வந்து 100% உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா மக்களுக்கு நீங்கள் வந்து அவைலபிளாக இருக்கும். எனக்கு ஒரு சில ஆஃபீஸர்ஸ்லாம் தெரியும், எடுத்த உடனே வந்து அவங்க பேரை சொல்லி பேசுவாங்க. அதாவது இந்த ஆள் தூங்குறாரா இல்லையா, எப்பயுமே அலர்ட்டாக இருப்பாரா. உதாரணத்துக்கு சைலேந்தர் பாபு சொல்லலாம். அதேமாதிரி இப்போது ககன்தீப் சிங் பேடி, அதாவது நம்ம சுனாமியில் வந்து ரிலீஃப் ஒர்க்கு பார்த்தாரு. ஆனால் வந்து ஃபோன் வந்து இப்போ எப்படி தெரியல, எத்தாவே வந்து ககன்தீப் சிங் பேடி அப்படின்னு ஒரு குரலில் ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு தோரணம். கலெக்டர் தமிழ் நல்லா பேசுவார், தமிழ் சூப்பராக பேசுவார், புரிஞ்சுக்குவார் பிரச்சனையை. அது என்ன பிரச்சனை பாருங்க, அடுத்த முறை நான் வந்து இந்த ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சுதுன்னா நான் கலெக்டர் ஆக்ஷன் எடுக்குது, அப்போ தப்பு ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் உனக்குதா பார்த்துக்கோ அப்படின்றாரு. அவன் இந்த தாசில்தாரோ ஆரையோ அன்னைக்கு ஒதுறவே ஒதிரி பண்ணி கொடுத்துருவாப்ல. மக்கள் பிரச்சனை எதுவும் அங்கே தீர்வு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனை என்றால் அதை அணுகிறதுக்கு வந்து ஒரு நேரம் ஒதுக்கணும். ஒரு அரசு ஊழியர் அரசு அதிகாரிக்கே இது. அதேமாதிரி ஃபயர்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஃபயர்லேயும் இருந்திருக்கார் சைலேந்தர் பாபு. அதேமாதிரி ஜேசியாவும் இருந்திருக்கார், ஜாயின்ட் கமிஷனர் சென்னையில். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு இல்லை தீபாவளி டைமில் ஏதோ ஒன்று டக்குன்னா ரிப்போர்ட்டர்ஸோ இல்லை ஃபயர் என்ஜின் போகிறதுக்கு முன்னாடி ஜேசியோட வண்டி வந்துடும். சைலேந்தர் பாபுவோட ஸ்பீடு அது வந்து ரெடிமேடாக ஒரு சொக்கா போட்டுன்னு எப்பயுமே சூப்பர்மேன் மாதிரி உட்காந்து இருப்பாரா இல்லை பொறித்தட்டு டக்குன்னு வருவாரா அது தெரியாது. ஆனால் ஸ்பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வர்றது பார்த்திங்கன்னா சைலேந்தர் பாபு. இப்போது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதை விட்டு வீட்லேயே உட்காந்து வெளில நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் யாரையும் வந்து அனுமதிக்க மாட்டேன். அப்போது ஆக்சஸ் டு ஆஃபீஸர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொந்த கட்சிக்காரர்களே பார்க்க மாட்டீங்க. இப்போ அஜிதா அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வர மாட்டாரு, எந்த இதுக்கும் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வர மாட்டார். சொந்த கட்சிக்காரங்க பிரச்சனைனா இப்போ எல்லா மாவட்டமாக ஒவ்வொரு மாவட்டமாக பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை நீ மாட்டுன்னு மலேசியா புறட்டு போயிட்டீங்க, எப்போ வருவீங்கன்னு தெரியாது திருப்பி. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கு, இது ஜனநாயக ரிலீஸ் இருக்குது, அது இன்னும் ப்ரெஷர். ஆடியோ லஞ்சுக்கே வந்து தனி விமானத்தில் போகிறீங்க, ஏன் பொது விமானத்தில் போனால் என்ன சாமி குறைஞ்சிட போகுது? இண்டிகோவில் பாதிக்கப்பட்ட 4 பேர் 4 கருத்து சொல்லுவாங்கல்ல, தெரிஞ்சிக்கலாம்ல. ஏர்போர்ட்டில் எவ்வளோ சம்சா விற்கிது, ஏர்போர்ட்டில் எவ்வளோ வரி வாங்குறாங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வேணாம், உச்சக்கட்ட நடிகர், இல்லை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்லை புதுசாக கட்டின மக்களை கஷ்டப்படுத்துகிற அந்த பஸ் ஸ்டாண்டு நம்ம கிளாம்பாக்கத்துக்கோ நீங்கள் போக வேணாம். அட்லீஸ்ட் ஏர்போர்ட்டில் 4 பேர் சுற்றி கித்தி போகணும். ஏர்போர்ட்டில் நான் சொல்கிறேன், ஏர்போர்ட்டில் வந்து நல்ல வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. அங்கே ஏர்போர்ட்டெல்லாம் யாரும் போய் அப்படியே சுற்றி அப்படியே நின்னாலும் நான் ஒரு 2 நிமிஷம் நிற்பேன், அது மேலே கிடையாது. இன்னொன்று இவருக்கு இன்றைக்கி வந்து ஒய்ஃபில் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க மத்திய அரசு, அதனால் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. போகும்போது 4 பேர்கிட்ட பார்க்கலாம், ஒரு கருத்து சொல்லுவாங்க, நம்பிக்கை சொல்லுவாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, கரூர் நினச்சி பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோன்னு அவர் ஆறுதலாக இருக்கும். அவருக்கு எதனால இருக்கும், பப்ளிக் இன்ட்ராக்ஷனே கிடையாது, ஜீரோ. அவர் பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கட்சிக்காரர்கள் இருக்காங்கல்ல, ஆரோக்கியசாமி, இதுதான் அவரோட பப்ளிக், இவ்வளோ தான். இப்போ நாளைக்கு சரி புஷி ஆனந்த் அரசியல்வாதி, அவங்க சொல்கிறதா நம்புவார், பொய் சொன்னாலும் சரி உண்மை சொன்னாலும் சரி. அவர் ஆமாங்க, அவர் வட்டம் வந்து ஒரு குறுகிய வட்டம், குதிரைக்கு கடிவாளம் கட்டாமல் இருக்கிறார் அவர். நீங்கள் வந்து குதிரைக்கு கரிவாளம் கட்டினா குதிரை என்ன பண்ணும், ஓட சொன்னால் ஓடும், திரும்ப சொன்னால் திரும்பும், குதிக்க சொன்னால் குதிக்கும், அதுக்காக பசிச்சுன்னா கிணைக்கும், கொல்ல பார்த்தா போய் நின்றுக்கும். இவ்வளோ தான் குதிரையோட ஒரு பேசிக்கு. அப்போது அது ட்ரைனிங் பண்ண குதிரையாக இருந்தால் வேகமாக ஓடி ஜெயிக்கும். இவ்வளோ தான் குதிரையோட இது. உங்களுக்கு அரசியல் பண்ணும்போது கழுகு பார்வை தேவை. உச்சத்தில் உயரத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ உயரம் பிறந்தாலும் பார்வை கீழே இருக்கணும், தரையை நோக்கி இருக்கணும். கழுகு பார்வை இருந்தால் தான் நீங்கள் அரசியல் நல்லா பண்ணணும். இவர் பார்வை வந்து எங்கே, கழுகுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தானே இருக்குது. அந்த படத்தில் லியோ படத்தில் கழுகு வளர்த்ததோடு சரி, காட்சியில் அந்த படத்திலே பாருங்க அந்த காட்சி. அதாவது நான் இப்போ என்ன பார்க்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு டைரக்டர் இப்பொழுது தேவை. அரசியல் ரீதியாகவுமே அவருக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த செட்டப் வைத்து அவருக்கு வந்து அந்த வேகம் இல்லை, ஆசை இருக்குது. ஆனால் அதற்கேற்ற உழைப்பு, அதற்கேற்ற வேர்வை, அதற்கேற்ற நேரம் ஒதுக்குதல் சுத்தமாகிடும். அப்போ எந்த ஒரு இஷ்யூலையுமே சரி, ஒரு பாலிசிலேயோ இல்லை ஒரு அரசியல்லையோ விஜய் அவர்கள் வந்து ஒரு அவருக்கு தெரியாமலே நிறைய விஷயத்த வந்துட்டு பேசிப்பார். அதேமாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் சொல்கிறாரு, மாணவர்கள் சேர்க்கை வந்து குறைஞ்சி போய் இல்லை அப்படின்னாரு கவர்மெண்ட்டில். ஆமாம், அதை விஜய்லாம் வந்து ஒரு 20 நிமிஷம் பேசணும். ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு விஜய் பிடிக்கும். அதாவது விஜய் அந்த குழந்தைகள் தான் நாளைக்கு விஜய்க்கு வந்து விதநெல். அந்த குழந்தைகள் வளர்ந்து பெருசாகும்போது அவங்க வாக்காளராக மாறுவாங்க. வாக்காளர் அதிகமாக மாறும்போது அவர் முதலமைச்சர் ஆகிறது
யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் இதை அறுவடை செய்தால் என் வேலை விமர்சனம் பண்ணுறது, நான் விமர்சனம் பண்ணுவேன். நான் விமர்சனம் பண்ணுறதுனால அவரோட வளர்ச்சி என்பது வேறு. ஆனால் இப்படி வெறும் ட்ரால்ஸ் போட்டு வீடியோ போட்டு மீம்ஸ் போட்டுட்டு ஒருத்தர் பேர் எடுத்துன்னு போவார், அவர் அரசியல்வாதின்னு தானே அடையாளப்படுத்திக்குவார்னா, சாமானிய ஒரு பத்திரிக்கையாளர்னா நானும் அதை அம்பலப்படுத்துறது என்னோட தொழில் தர்மம். அவர் வேணால் அவர் தொழிலுக்கு உண்மையாக எல்லாமே இருக்கலாம். இப்போ நம்ம ஊழல்லாம் பற்றி பேசுகிறோம். டாஸ்மாக் பற்றி அவர் பாட்டு பாடினார், நல்ல ரீச் ஆச்சு. அதை தாண்டி அந்த டாஸ்மாகில் இருக்கிற முறைகேடுகளை சரி செய்வதற்கோ இல்லை அது மக்கள்கிட்ட இன்னொரு கிளர்ச்சி வர்றதுக்கு விஜய் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதை தான் நம்ம சொல்கிறோம். அஜிதாவை பற்றி சொன்னீங்க, அதுக்குள்ளே நான் வேறு எதுவும் கேட்டலாம் டைவர்ட் ஆகிட்டீங்க. குறிப்பாக அஜிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காரில் போய் விழுந்ததும் விஜய் வந்து கூப்பிட்டு பேசியிருந்தா அவங்க இந்த முடிவுக்கு போயிருக்க மாட்டாங்க, தற்கொலை முடிவு அப்படின்னு. அவங்க எடுத்த முடிவு தவறு தான், அது யாரும் ஆதரிக்கல. ஆனால் விஜய் அவர்கள் பேசியிருந்தா இந்த முடிவில் வந்து அவங்க மாறி இருப்பாங்களா? உங்களுக்கு எப்படி தோணுச்சா? 100% மாறி இருப்பாங்க. அதாவதுங்க, அறிவாலயத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுவும் என்ன குறிப்பாக நடக்குன்னா, இந்த சட்டமன்ற நேரத்தில் தேர்தலில் சீட்டு கேட்டு போவாங்க. சீட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனையாகவும் அடிதடி வரலும் போகும், மனக்கசப்பு வரலும் போகும். குடும்பத்தோடு தூக்க மாட்டேன் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி கட்சி தலைமையை மிரட்டக்கூடிய அவங்கள பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லையும் போட்டு 4 பேர்கிட்ட வந்துட்டு ஒரு 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 பயப்படுற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும், ஒரு பாசமான ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த படத்தில் அஜித் பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அட்டகாசத்தில், அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க, வேட்டி சட்டெல்லாம் கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த எம்எல்ஏ சீட்டு சேர்மன் சீட்டு இல்லைன்னும் போது குழந்தையாக மாறிடுவாங்க. கேகே தன்சார் பார்த்தோம் என்ன நடந்தது. கரெக்டான எடுத்துக்காட்டு சொன்னீங்க சார். அவர் அதாவது சட்டமன்ற வேட்பாளராக அவரை கூப்பிட்டு 2 அப்பு வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுட்டா மாதிரி தான் சொன்னாங்க அன்றைக்கி. தூக்கி செருப்பெல்லாம் தூக்கி போட்டார் அப்படின்னு. அதாவது நான் வந்து மேலே சொன்னேன்னா உன்னை கிளியர் பண்ணிவிடுவேன், உன்னை ஆளே இல்லாமல் முடிச்சு விட்ருவது, அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் தலைமை எனக்கு அங்கீகரிக்கலையே அப்படின்னும் போது குடும்பத்தோடு போய் அங்கே போய் ஒப்பாரி வச்சு பிரச்சனை பண்ணி வாழ்வோ சாவோ அது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். இது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள். இப்போ அந்த நேரத்தில் திமுக தலைமை வந்து போராட்டம் பண்ணின்னு போட்டோம் அப்படி விட்லையே, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ஆனால் தலைவர்கிட்ட பேசலாம் அது இது. அதேமாதிரி சேகர்பாபு அவர்கள் ஹெச்ஆர்என்சி துறை கொடுத்த பொழுது அப்பொழுது அது எந்தளவுக்கு உண்மை தெரில, இது ரூமராக கூட இருக்கலாம். ஆனால் வந்த ரூமர் வதந்தி என்னென்னா, இந்த மாதிரி துறை ரீதியாக கொடுத்துக்கிறாங்களா, நான் வந்து பஞ்சாமிர்தம் வாங்கி நக்கவா இப்படின்ற மாதிரி கோபமாக ஒருத்தர்கிட்ட பேசினாருன்னு. அப்புறம் இல்லைப்பா நீ பழைய மாதிரி டைலாக்லாம் பேசாத, அப்புறம் இது கூட இல்லாமல் போயிடும், அவரை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தெலுங்கு நல்லா பேசக்கூடிய ஒருத்தர் போய் சமாதானம் பண்ணி, என்ன டைம் ஆகினா போகுது வரியா இல்லை வசதி எப்படி ஜெயிச்சிட்டாங்க உக்காண்டாரு, அவர்கிட்டலாம் போயிட்டு நம்ம வந்து போய் அரசியல்லாம் பேச முடியாது. கட்சி தலைவர் அவர், முதலமைச்சர் அவர்கிட்டலாம் வந்து நம்ம தான் வந்து இறங்கி போனோம், எப்படி வசதின்னு. அப்புறமா அந்த கோவத்தெல்லாம் அவரே தன்னை ஆஸ்வாசப்படுத்தி அமைதியாக பரவாயில்ல பஞ்சாமிர்தத்தை நம்ம எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் நகவா தொட்டு நகவா அப்படின்னு கேட்டவர். அப்புறம் இல்லை பரவாயில்ல பஞ்சாமிர்தம் இனிப்பாக இருக்கும் என்று அவரே எடுத்து வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் பஞ்சாமிரம் வண்டி 10,000 ரூபா இன்னைக்கு சிஎம்டியை கொடுத்துருக்குறாங்க. நல்ல துறை, அருமையான துறை, அதிகமான டெண்டர், அதிகமான முறைகேடுகள், அதிகமான வயலேஷன் எல்லாம் இப்போ கூட நம்ம பார்த்தோம். பள்ளிக்கரணை பக்கத்துலேயே பிரச்சனை. இப்போ நல்லா ஹாப்பியாக இருக்கிறாரா, குமுதா ஹாப்பி மாதிரி. இப்போ அண்ணா பிரச்சனை கிடையாது. எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நான் சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது அதை கூப்பிட்டு நீங்கள் சரி செய்யணும். இப்போ துப்புரவு தொழிலாளி பிரச்சனை மாறி மாறி வந்தது, 2 பேருக்கு நடந்த பிரச்சனை தான் இது. அண்ணன் KN நேருக்கும் அண்ணன் சேகர்பாபு அவருக்கும் நடந்த பிரச்சனைனால இது பெருசாச்சுன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் பத்திரிகைகளெல்லாம் செய்திகள் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் யாரோ கூப்பிட்டு பேசி அது சரியாகி ஆஃப் ஆச்சா, பிரச்சனை முடிவுக்கு வராங்களா. அப்போ ஒரு கட்சி எப்படி நடத்துறது? சரி இது இப்படி அதிமுக போனீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு முடியவே முடியாது. திடீர்னு திரும்பி பார்த்தா எங்கப்பா காலைல வரலாம் ஒருத்தர் இருந்தால், திடீர்னு பார்த்தா டெல்லிக்கு போயிட்டான். இப்போல்லாம் இந்த இண்டிகோ ஃப்ளைட்டு கரெக்டாக போவோம் டைமுக்கு. மற்ற நேரத்தில் அதாவது அதிமுகவில் இருக்கவங்க யாருன்னா டெல்லியில் போய் பார்க்கணுன்னா கரெக்டாக போகுது ஃப்ளைட்டு. ஆனால் பொதுமக்கள் போனோன்னா டிலே ஆகும். அப்போ அவருக்குமே அந்த சிக்கல். தங்கமணி திடீர்னு வந்து கட்சியில் இருக்கிறாரா விலகிறாரான்ற மாதிரி செய்தி. அதற்கு CV சண்முகம் வந்து விளக்கம் கொடுத்து ஒரு தோரணையான ஒரு பதில் கொடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்கு CV சண்முகம் வந்து அது தலையிடுறாரு? கட்சி பிரச்சனை இது மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சொல்லோ ஒரு பேச்சாடலோ வரக்கூடாது, இது அதிமுக நம்ம பத்திரிகையாளரே கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணுறாரு பாருங்கள், கண்ணை திறந்து நல்லான்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி விஜய் கட்சியில் இதை பண்ணுறதுக்கு இல்லை. அப்போது அங்கே இருந்தவங்க வந்து கேட்டார், யாருமே இல்லையே, கட்சி அப்ஸ்கண்ட் ஆயிடுச்சு, கட்சி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ யார்கிட்ட போய் பேசுவீங்க? ஏங்க புஷி ஆனந்த் நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, புஷி ஆனந்த் இப்போ எங்கே இருக்கணும்? இங்கே தான் இருக்கணும். இங்கே தான். ஏன்னா விஜய் வந்து வெளில போயிட்டார், அவர் நம்பர் 1. நம்பர் 2 இங்கே இருக்கணும். இப்போ புஷி ஆனந்த் அங்கே போயிட்டதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நம்பர் 2 செங்கோட்டை நான் எடுத்துக்கிறேன் அரசியலாக.
ஏன்னா அவர் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான், அது ஆடியோ நிகழ்ச்சி தான், அது கட்சி கிடையாது. அவர் ரசிகராக போயிட்டு அவர் ரசிகராக போயிட்டார். அப்போ நீங்கள் புது செயலாளர் இல்லை. அப்போ செங்கோட்டையனோ ஆதவர்ஜனா தான் புது செயலாளர். இதெல்லாம் முக்கியம். அப்போ ஒரு கட்சி தலைவர் என்ன சொன்னோம், அவருக்கு அரசியல் புரிதல் இருந்தால், ஆனால் நான் போகிறேன், இங்கே என்ன எதுன்றதை நீங்கள் பாருங்கள், எதுவாக இருந்ததுன்னா எனக்கு ஃபோனை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா விஜய் வந்து நடிகனாக நின்று விட்டு நடிகனாக இருந்த விஜய் வந்து அரசியல்வாதியாக மாறுறாரு. இங்கே பிரச்சனை என்னென்னா, ஆனால் நீங்களும் வாங்கினா இப்போ நேற்று வரலாம் அவர் தலைமை கழக ரசிகர் மன்ற தலைவர், இன்றைக்கி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கும்போது யாருன்னா ஒருத்தர் ஊரில் இருக்கணும். இதுதான் நீங்கள் கட்சியில் நடத்துகிற லட்சணம். இப்போ அந்த ஏதோ யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிக்கிட்டாங்க, பதில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. பத்திரிகை சும்மா விடுமா? இல்லை ஊடகம் வாயை மூட முடியுமா? ஆளுகின்ற அரசனா பயப்படும். உங்களை பார்த்து எதுக்கு பயப்படணும்? அவங்களுக்கு தெரிஞ்ச பூரா தைரியமான நேர்மையான ஜர்னலிசமும் கக்குவோம்ல நாங்கள். அப்போ இதெல்லாம் வந்து அவர் பண்ணுற தப்பு. அப்போ அஜிதா அவர்களை பொறுத்தவரையிலும் அங்கே உள்ளேருந்து என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, என்ன செல்ஃபி எடுக்கிறதுக்கலாமா காரை நிப்பாட்டுவாங்கன்னு நினச்சிருக்காங்க. அப்போ தூத்துக்குடியில் இவங்க ஒரு முக்கிய நிர்வாகின்றதே அங்கே இருக்கவங்களுக்கு தெரில. அப்போ தூத்துக்குடியில் அஜிதா வந்து தன்னை வந்து மாவட்ட செயலராக நினைத்து கொண்டு வேலை பார்க்கிறார். எல்லாரும் மாவட்ட செயலராக நினச்சிக்க முடியுமா? அப்போ அதுக்கு செலவு பண்ணணும், அதற்கு ஒரு சில வேலைகள் பண்ணியிருக்கணும். கூடவே அவங்க நிறைய டிக்டாக் ரீல்ஸ்லாம் வர போடுவாங்க, நம்ம பிரபலம் அவங்க. அப்போ இம்மா வேலை பார்த்துருக்குறவங்கள போயிட்டு உங்களுக்கு யாருன்னே தெரில, தள்ளி விட்டு கடந்து போகிறீங்க. அது தப்பு இல்லை. அது அவங்களோட நிலை என்ன? ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியினுடைய தொண்டர், உங்களோட ரசிகை, உங்களோட கட்சியில் முக்கியமான பதவிக்கு வர போட்டி போகிற ஒரு நிர்வாகி கூப்பிட்டு என்ன ஏது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது, மனு எழுதி கொடுங்க, அடுத்த வாரத்தில் ஒரு நாள் விசாரணைக்கு ஒரு கமிஷன் போடுறேன், ஒருத்தர்கிட்ட இருப்பான், உன் தரப்பு நியாயமாக என்னமா போய் சொல்லு, அவங்க தரப்பில் நியாயமாக கூப்பிட்டு விசாரிப்பார், விசாரிச்சுட்டு எனக்கு அறிக்கை வரும், அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் முடிவு எடுக்க முடியும். இதுதான். அடுத்த முறை இந்த ரோட்டில் நின்று பண்ணேன்னா அண்ணனுக்கு டென்ஷன் ஆகிடும், என் கோவத்தை நான் நிறைய பிரச்சனையில் இருக்கிறேன் அஜிதா, என் பிரச்சனை தெரியாமல் நீ விளையாடிட்டு இருக்காத, எனக்கு நேரம் கொடு, போயிட்டு வரேன், அப்புறமா பேசுவோம், விசாரணைக்கு ஒத்துழைங்க, விசாரணை முடியட்டும், குழு முடிவெடுக்கும், அது என்னவோ அதை வச்சுட்டு. நான் இப்போ பேசினது எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 நிமிஷம் கூட அவ்வளோ, 1 நிமிஷம் 40 செகண்டு 50 செகண்ட் இருக்கும், 1 நிமிஷம் கூட கிடையாது. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வேகமாக விஜய் அவசரமாக இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் பெர் மவுத் மினிட் வந்து இன்னும் ஸ்பீடாக பேசினா 30-40 செகண்ட் பேசிவிட்டு படப்படப்பாக இருக்காப்புல தண்ணியை கொடுத்துட்டு வீட்டில் எடுத்து போய் விட்டுவாங்க தங்கச்சியை. ஒரே வார்த்தை ஆறுதல். பதப்பதப்பாக இருக்காப்புல தண்ணியை கொடுத்து சாப்பாடு போட்டு வீட்டில் எடுத்து போய் தங்கச்சியை விட்டுவாங்க, முடிஞ்சு போச்சு. அஜித்தான்ற அந்த பிம்பமோ இல்லை அஜித்தான்ற அந்த கோவமோ இல்லை அஜித்தான்ற அந்த நீலாம்பரியோ அப்படி அமைதியாகிடும். ஏன் நீலாம்பரினா அப்போ தான் அவங்களுக்கு புரியும், சினிமா ரீதியில் நம்ம சொன்னோம்னா தான் தாவேக்காக புரியும். அதனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. அடுத்தவங்க சொந்த கட்சிக்கார பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியலன்னா சாமி, நீங்கள் எப்படி தமிழ்நாட்டினுடைய 6.25 கோடி மக்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க போகிறீங்க? பொதுச் செயலாளருக்கு புசியானது வந்து பின்வாசல் வழியாக போகிறாரு ஆஃபீஸ்க்கு, அன்னைக்கு வெளியில் இப்போ தர்ணா நடந்தது. இதுதான் மெட்டீரியல்ன்றது. நீ யார் உள்ளுக்குள்ளே, நீ யார் உள்ளுக்குள்ளே பஞ்சாயத்தெல்லாம் தீர்க்கிற ஒரு அரசியல்வாதியா, இல்லை பின்பக்கமாக கூட்டத்தை பார்த்தா செல்ஃபி எடுக்காமல் தப்பிச்சு ஓடுற நடிகரா? சரி, நடிகரோட பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறோன்னு போயிட்டு காலை மிச்சு இல்லை அவரை தள்ளி கிள்ளி விட்டு அவங்கெல்லாம் அப்படியே பாஷாக இதுவாக இருப்பாங்க. என்ன வேணால் நடக்கும். நடிகைனா இன்னும் மோசமாக கூட நடக்கும். எல்லாரும் நல்லவங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நம்ம தான் வந்து எதை பார்த்தாலும் உடனே கிள்ளி பிச்சு எத்தணும்னு நினைப்போமே, எதிரில் இருக்கிற ஒரு மனிதர்னு கூட பார்க்க முடியாமல். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க தன்மை வேறு, இவங்க மாறிக்கணும், இன்னும் மாறலை. அப்போ அதை முற்றுப்புள்ளி வச்சுருந்தா அடுத்தது என்ன பண்ணுவாங்க? இன்னும் 4 பேர் பஞ்சாயத்து இருந்தாலும் போராட்டம் பண்ண மாட்டாங்க, பொது வழியில் வந்து தலைமை கழகத்துக்கு வந்து மனு கொடுப்பாங்க. மேபி கொடுத்துருக்கலாம், இல்லை பிரச்சனை என்னென்னா புசியானந்தே பிரச்சனையாக இருக்கலாம். இன்னொரு பயம் இருக்கும், மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட்னா புசியானந்த்கிட்ட கொடுக்கலாம், புசியானந்தே கம்ப்ளைண்ட்னா யார்கிட்ட சொல்கிறது? அப்போ ஒரு வெண்ட் அவுட் இல்லை. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல் கட்சிகளை பேரலில் ஆளுமைகளை வந்து போடுவாங்க. ஏ சீரியல்னால் பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பி சீரியல்னால் சி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இ சீரியல்னா ஏ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் சூப்பர் பவராக மேலே ஒரு தலைவர் இருப்பார். அந்த மாதிரி சிஸ்டம்லாம் அவங்க இன்னும் போடலை. அவங்க தான் நிர்வாகிகளே நிறைய இடத்துல போடலைங்களே. அதனால் இதெல்லாம் இருக்குது. இந்த தலைவலி வந்து விஜய் அவர்களுக்கு இன்னும் நாள் ஆக ஜாஸ்தியாகும். சமீபத்தில் பியூஷ் கோயல் வந்து தொகுதி பங்கீடு பேசுவதற்காக தமிழ்நாடு வந்திருந்தார். ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் எல்லாத்துலேயும் செய்தி வந்துருச்சு, ஓபிஎஸ் அணிக்கு 3, டிடிவி அணிக்கு 6, தேமுதிகக்கு 6 அப்படின்னு. இது வந்து ஓபிஎஸும் சரி டிடிவியும் சரி டென்ஷன் ஆகி வந்து பேசினதை பார்த்தோம். உண்மையிலேயே வந்து இது அதிமுக தரப்புலேருந்து தான் லீக் பண்ணிட்டாங்க, அவங்களோட இடம் அதுன்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது.
உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது சந்தேகம், நியாயமான சந்தேகம் தானே. ஏன்னா இதில் வந்து அந்த நம்பர் வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்ற அந்த உணர்வு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடி அவர்களுக்கும் வர்றதுக்கு நியாயம் இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கட்சிக்கு எவ்வளோ சீட்டுன்னு பார்க்க மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோ சீட்டு, காங்கிரஸ்க்கு எவ்வளோ சீட்டு, அவங்க அப்படியே தன்னைத்தானே அப்படி நினச்சிக்குவாங்க. நம்ம வந்து இன்னும் விஜயகாந்த் சார் இருந்தப்போ என்ன மாதிரி இருந்தோமோ அப்படியே தான் அப்படின்ற மாதிரி அந்த காலத்துலேருந்து வரமாட்டாங்க. திருப்பி அந்த நீலாம்பரி கேரக்டர் போகிறோம்ல, படையப்பா அப்படின்ற மாதிரி, அப்போ அந்த அந்த பழைய கேஸ்ட்டே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அது நிகழ்காலத்துக்கு வரமாட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும், பல வருஷம் கழிச்சு. அந்த மாதிரி அவங்க வந்து அதே நிலைப்பாடில் இருக்காங்க. கேப்டன் இருந்தார்னா கதையே வேறு. விஜய்க்கெல்லாம் இன்றைக்கி அரசியலில் வேலையே கிடையாது. அவர் முடிவு பண்ணியிருப்பார், மக்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த சூழ்நிலை, அந்த கட்சி சரியாக வழிநடத்தலையோ இல்லை எதையோ எங்கேயோ தவற விட்டுட்டாங்க. அவங்க இருந்த இடத்துல இருந்து இன்றைக்கி வாக்கு விகிதாச்சாரம் குறைந்து போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு வந்து கம்மியாக சீட்டு, அப்புறம் 3 சீட்டு வந்து ஓபிஎஸ்க்கு, 6 சீட்டு டிடி விதிநகரன்னும் போது அவங்களுக்கு ஒரு கோவம் வர்றது நியாயம்தான். அவங்க வந்து அவங்களா அந்த நம்பரை சொல்ல மாட்டாங்க யாருமே. வெளியில் 6 சீட்டுனா கூட வெளில போகும்போது 0 தானே, 0க்கு வேல்யூ இல்லை, 60 சொல்லி விடுங்க அப்படி தான் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு போவாங்க சம்மந்தப்பட்டவங்க. இது வந்து கரெக்டாக 234 ஈன்ஸ்டீன் கணக்கு போட்ட மாதிரி இது. நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, இது வந்து மேபி யாருன்னா ஒரு வியூக வகுப்பாளர்களோட வேலையாக இருக்கலாம், இல்லை கட்சியிலேருந்து யாருன்னா மூத்த முன்னோடிகள் வந்து விட்டுருக்கலாம். அதிமுகவுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் எல்லாம் உங்களை பெருசாக நினச்சிக்காதீங்க, கூட்டணி வரணுன்றீங்க, கட்சியில் வந்து சேரணுன்றீங்க, வந்து சேருங்க, சேரல இல்லை தனியாக போகிறீங்க, இதுதான் நம்பரு. நாங்கள் 170 சீட்டில் நிற்கணும் அப்படின்றதுல அவங்க ஃபஸ்ட்லேருந்து தெளிவாக இருக்காங்க. ஏன்னா போன சீட்டுமே வந்து அமித்ஷா போன்றவர்கள், பியூஷ் கோயல் போன்றவர் வந்து நம்ம எம்ஆர்சி நகர் நட்சத்திர ஹோட்டலில் உட்காந்து மணிக்கணக்காக பேசினப்போது சீட்டை வந்து கொஞ்சமாக தான் கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு, அள்ளி கொடுக்கல. 20 சீட்டு கொடுத்தாங்க, அதில் 4 ஜெயிச்சாங்க, 16 போயிடுச்சு. அப்போ அந்த கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும், அந்த கட்சியினுடைய வாக்கு விகிதாச்சாரம், அதை வைத்து பார்க்கும்போது அவங்க அதிமுகவில் இவங்களுக்கு இவ்வளோ போதும் அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ நீங்கள் கோச்சிக்கினீங்களே, இப்போ உங்கள் கோவத்தை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க. மேபி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கூட இது மாதிரி வரலாம். சரி 10 சீட்டை கோச்சிட்டு டிடிவிக்கு இன்னும் ஒரு 3 சேர்ப்போம், ஓபிஎஸ்க்கு இன்னும் ஒரு 5 சேர்ப்போம், அப்படி கூட வரலாம். இல்லை பாட்டாளி மக்கள் கட்சின்னு போட்டிருந்தாங்க அந்த 23, அதில் பெரியவருக்கு எத்தனி, சின்னவருக்கு எத்தனி, இல்லை சின்னவர் வண்டி தானே பெரிய, அதில் நிறைய ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர், அதை தூக்கி வெளில போட்டிருக்காங்க. அது நம்ம உண்மையில் அரசியல் தெரிஞ்சவங்க தான் யாரோ பண்ணிடுறாங்க அந்த வேலையை. ஏன்னா இவங்க வந்து முடிவே வராமல் பொங்கல் வரட்டும், அப்புறம் பொங்கல் முடியட்டும், அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி வரட்டும், அதுக்கப்புறமா மார்ச் வரட்டும், அப்புறம் இன்னும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கலை. ஏன்னா மக்கள் சார்ந்த அரசியல் பண்ணுறது கிடையாது. இந்த கட்சிகள் எல்லாமே என்ன அரசியல் பண்ணுறாங்க, கூட்டணி இல்லை, நாங்கள் இல்லைன்னா நீ தோற்று போயிடுவேன், சரி நீங்கள் வந்தால் 200 தொகுதி ஜெயிச்சிருவார் அவர், நீங்கள் போனால் அந்தளவுக்கு நீங்கள் வந்து பலம் வாய்ந்தவர்கள், நீங்கள் இல்லைனா தான் அவர் தோக்க போகிறாரு. அங்கேயே அதிமுக என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் கட்சி நிர்வாகிகள் தோத்தாலும் பரவாயில்ல இவங்க வேணான்ற முடிவுக்கு இபிஎஸ் மாதிரியே சிந்திக்கிற அளவுக்கு ஒரு சில பேர் வந்துட்டாங்க. ஓகே, டார்ச்சர் அப்படி டார்ச்சர் ஒவ்வொரு நாளும். சரி நீங்கள் இயல்பாக அதிமுக தொண்டனா இருப்பான், அவங்க என்ன செய்தி காதில் எதிர்பார்ப்பாங்க, அதிமுக ஜெயிச்சிரும் பொழுது, அதிமுகவுக்கு வாக்கு வந்து கூடுது, அரசாங்கத்தின் மீது கோபம் இருக்குது, அதை அதிமுக அறுவடை செய்யுது, அதிமுக வந்து முட்டி மோதுது, அதிமுக பழைய நிலைமைக்கு வருது. இதுதான் அதிமுக தொண்டர்கள் கேட்கணும்னு நினைப்பாங்க. திமுக தோக்கணும், அதிமுக ஜெயிக்கணும். எடப்பாடி பழனிசாமி வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. நீங்களாம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே முடிவு எடுத்து உங்களெல்லாம் மூட்டை கட்டி அவர் தூக்கி போட்டார். இப்போ தொண்டரால் என்ன நினைக்க முடியும்? தொண்டர் போயிட்டு இல்லை சார் இபிஎஸ் சார் நீங்கள் இருக்க வேணாம், ஓபிஎஸ் அண்ணனும் டிடி அண்ணனும் வரணும், நீங்கள் வழி விட்டு வேறு யாருன்னா தங்கமணியோ வேலுமணியோ இல்லை வேறு யாருன்னா பதவி கொடுத்துருங்க, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்குறதுக்கு நடைமுறையில் சாத்தியமா? யாருன்னா போய் சொல்ல முடியுமா? அதை மீறி யாருன்னா போய் சொன்னால் என்ன ஆகும் அவங்களுக்கு? டோக்கன் நம்பர் 4 யுவர் டோர் இஸ் ஓப்பன் ப்ளீஸ் கோ அவுட் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பிவிடுவாங்க. கார்பரேட்டில் அனுப்புகிற மாதிரி சீட்டை கிச்சு அனுப்பிச்சி விட்ருவார் இபிஎஸ். அவர் அந்த பொசிஷனில் இருக்கிற ஆடுறாரு. யாருன்னா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. 5 பேர் கூட வந்தாங்க அன்னைக்கு கருத்து சொன்னார்கள் அப்படின்னா அந்த 5 பேர் என்ன நான் இல்லைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. செங்கோட்டையன் சொன்னார்ல, போனோம், கருத்துக்கள் பேசப்பட்டது, விவாதங்கள் பரிமாறப்பட்டது, தக்க நேரத்தில் தக்க விவரங்கள் எடுக்கவில்லை என்றால் 10 நாள் அவகாசம் பொதுச் செயலருக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு, சரி அவகாசம் கொடுத்து இங்கே தானே இருக்கணும். முஞ்சவுடனே போய் தாவைகளை சென்று இப்போது ஆக்சுவலாக டிடிவிக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பொது வெளியில் சொல்லலை, செங்கோட்டையன் மேலே நிறைய கோபம் இருக்கும், இயல்பு.
ஒன்று கோவம் இருக்கும், இன்னொன்று அது அரசியல் என்ன பார்ப்பாங்கன்னா, ஒருவேளை கட்சியில் எங்கேயுமே இடம் கிடைக்கல அப்படின்னா போய் தாவேக்கால ஏதோ கூட்டணியோ இல்லை தாவேக்கால போய் இணையறதோ ஏதோ ஒரு விஷயம். அப்போ திடீர்னு செங்கோட்டையன் ஃபோன் பண்ணி, ஆனால் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்கிறாங்க, இப்படி இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஆல்ரெடி மரியாதை பெருசாக இல்லை, புஷி ஆனதுன்றாங்க, அதுன்றாங்க, வைபுலம் பண்ணுன்றாங்க, நானே என்ன பண்ணுறது தெரியாமல் சொல்லிட்டு, இல்லைண்ணே இது ஓட மைண்டில். ஆனால் இல்லைண்ணே ரொம்ப நல்லா சிறப்பாக வச்சுருக்காரு தளபதி, நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது, எல்லாம் நம்ம தான் அப்படின்னா அதில் உண்மை இருக்குது. உண்மையிலே அவர் கண்டுக்கிறது கிடையாது, யாரையும் போனாலும் பார்க்குறது இல்லை, நம்மளை நம்புறாருன்ற மாதிரி ஒரு புரிதல் கூட சொல்லும்போது சரி பரவாயில்ல, நம்ம இங்கேருந்து இது பண்ணுறது அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன தோணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும், அது ஷார்ட் டேர்ம் கெயின். ஆனால் லாங் டேர்ம் கெயினோ லாங் டேர்ம் விஷன் பார்த்திங்கன்னா அது ஃபெயிலியர். என்ன பண்ணியிருக்கணும்னா, பிஜேபியோட வந்து நம்பினதை விட்டுட்டு மக்களை நம்பி ஒரு கூட்டத்தை, பிரம்மாண்ட கூட்டத்தை வந்து காமிச்சிருந்தாங்கன்னா இபிஎஸ் கண்டிப்பாக வந்து அதை பார்த்து யோசிச்சிருப்பார். இபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, இவங்கக்கிட்ட செல்வாக்கு இல்லை, இவங்க வெறும் சத்தம் போடுறாங்க, வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணுறாங்க, வழக்காடு மன்றம் பண்ணுறாங்க, கொஞ்சம் டெல்லிக்கு ஃப்ளைட்டு காலியாக இருந்தால் சும்மா இருந்தால் டெல்லிக்கு போயிடுறாங்க ஃப்ளைட் எடுத்துட்டு, இதுதான் இவங்க பண்ணுறாங்க, இதை தாண்டி இவங்க வேறு எதுவும் பண்ணலை அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போது நீங்கள் வந்து ஒரு மாசு காட்டாததோ, நீங்கள் வந்து ஒரு அரசியல் தன்மை, இன்னொன்று உங்கள் கூட இருந்தவங்க நிறைய பேர் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ 2021 உங்களோட பலம் வேறு, இன்றைக்கி உங்களோட பலம் வேறு. டிடிவிக்கும் பொருந்தும் இல்லையா? டிடிவிக்கும் பொருந்தும். நிறைய பேர் போயிட்டாங்க, அப்போது தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க, நிர்வாகிகள் வந்திருக்காங்கன்னும் போது அப்போவே அவர் பயப்பில்லை. 2001 முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே டிடிவியை கூப்பிட்டு அன்றைக்கி வந்து இல்லை சரி ஆனதாகி போச்சு, முக்குளத்தூர் சமுதாயம் சொல்கிறாங்க, இது எங்கே அடி வாங்குமோ அடிப்படையில் அவர் அரசியல் தெரிஞ்சவர் தானே, அன்றைக்கே யோசிக்கல. இன்றைக்கி வந்து எப்படி எல்லாத்தையும் யோசிப்பார். இன்னொரு 2-3 வாட்டிலாம் வந்துட்டு இது பேச்சுவார்த்தை வரலன்னா இது முடிஞ்சிடும். ஏன்னா இதை சரி செய்யறதுக்கோ அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ வந்து அங்கே வந்து யாருக்கும் வந்து அந்த நெகோசியேஷன் ஸ்கில் செட்ஸ் இல்லை. மத்திய அரசு வருது போது ஏதோ வரேன் அதோ வரணுது, அவங்களால எதையும் கொண்டு வர முடியல. இது இந்த தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான். வெளிப்படையாக சொல்லணும்னா அவரவரை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனை. அவங்களோட நோக்கம் உண்மையிலே திமுக வீழ்த்துறது அப்படின்னா இந்த நேரம் இது என்றைக்கோ சரியாயிட்டிருக்கும். ஆனது ஆகிப்போச்சு. நான் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் திருப்பி முதலமைச்சராக வரக்கூடாது, அதுக்கு நான் வேலை செய்வேன். மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்துக்கிட்டோம். இப்படி கூட ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு பொலிட்டிக்கல் இது பண்ணலாம் இல்லையா, ஆனால் அப்படி பண்ணுறது கிடையாது. எடப்பாடியை வீழ்த்தணும். ஆமாம், எடப்பாடி வீழ்த்தணும். அப்புறம் ஓபிஎஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாரு அதை. அப்போ அவர் நடுவில் என்ன சொன்னார்னா, நம்ம ஒன்றிணைணும், அதிமுக தூக்கக்கூடாது, இல்லைன்னா திமுக வெற்றி பெறும், கட்சி தொண்டர்கள் முடிவு, அதெல்லாம் சொல்லிவிட்டு சொன்ன உடனே அப்புறம் என்ன பண்ணுறாரு, திமுக ஜெயிச்சிரும் போல் அப்படின்னு நான் சொல்ல, பக்கத்தில் எல்லாம் பேசுகிறாங்க, அதுதான் பிரபலமாக இருக்குது. அது நிபந்தனை இல்லாமல் இணைய வந்தார் இல்லையா, இபிஎஸ் தான் ஏற்றுக்கல. கோர்ட்டில் கேஸ் இருக்குல்ல, வழக்கு எதனா வாபஸ் வாங்கினாரா? அப்போ சொல்கிறது ஒன்று செய்கிறது வேறு. அப்போ அதுவும் பார்ப்பார்ல. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலைமையில் இருந்து பார்க்கும்போது என்ன நினைப்பார், எப்பா தலைவலி இல்லாமல் இருக்குதான் போதும் எனக்கு, அப்படியே யோசிப்பார்ல. நான் முதலமைச்சர் ஆகாமல் போகிறேன், உன் பஞ்சாயத்து வேணாம் அப்படியும் நினைக்கலாம். அதை அவங்கவுங்க மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மக்களுக்கு சார்ந்த அரசியல் பண்ணாத காரணத்தினால்தான் இந்த பின்னடைவு ஓபிஎஸ்க்கும் டிடிவி. அவங்க வந்து திமுகவை அவங்க தான் ஆளுமை, அவங்க தான் எதிர்த்து இருந்தாங்கன்னா அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, இல்லை கட்சியை இவர் தான் காப்பாற்ற முடியும். சண்டை வந்து ஸ்டாலின் எதிர்த்து செய்யணும். யார் டார்கெட் இவரு கிடையவே கிடையாது. அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை டார்கெட் வந்து திமுக. அறிவாலயத்தில் இருக்கிறவங்க வெற்றி பெறக்கூடாது, ராயப்பேட்டாவில் இருக்கிறவங்க அவை சண்முக சேலத்துலேருந்து வெற்றி பெற்று போகணும், இதுதான் டார்கெட்டு. திமுக வந்து எதிர்க்கணும். அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டாலின் அவர்களையோ திமுகவை எதிர்த்து ஓபிஎஸ்ஓ டிடிவியோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரச்சாரம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் நீங்கள் அந்த 3-4 வருஷத்தில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தொண்டர்கள் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இல்லை இவரை விட அவர் தான் நல்லா எதிர்க்கிறாரு, அவர் தான் நல்லா அரசியல் பண்ணுறாரு, அவர் தான் நல்லா அரசியலில் சண்டை செய்கிறாரு, அவர் மோடியையும் கேள்வி கேட்குறாரு, ஸ்டாலினையும் கேள்வி கேட்குறாரு, ஆர்கே நகரில் எப்படி இருந்தாரோ அதே டிடிவி இன்னும் அதே கம்பீரத்தோடு அதே நிலைப்பாடு அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு வருவாங்க. அங்கே விட்டுட்டீங்க கோட்டை, அங்கே விட்டுட்டு இங்கே வந்து சேர்த்துக்கிட்டா வந்து எல்லாமே சேர்ந்துடும், மக்கள் எல்லாருமே வந்துடுவாங்கன்றது புரிதல் கிடையாது. மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பெயர், ஒரு நல்ல கிளர்ச்சி, நல்ல ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி அந்த 3 வருஷம் அந்த 4 வருஷம் கோல்டன் பீரியடை விட்டுட்டாங்க. அங்கே விட்டது இங்கே இவரை சட்டை செஞ்சு இதை சரி செய்யலான்னு பார்க்குறாரு. கூட இவரும் போட்டு, அதாவது நீங்கள் வந்து பழனிசாமி துரோகி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அப்படியா துரோகியா பண்ணது பத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஒரு 2 காட்டு காட்டுறாரு, பண்ணி வச்சார். இதெல்லாமே வந்து கூட்டி கட்சி பார்க்கும் மொத்தமாக அது யாருக்கு நஷ்டம், அதிமுகன்ற அந்த ஒரு பெரிய கட்சிக்கு தான் நஷ்டம். அதனால் அது அங்கே தான் போய் நிற்குது.
ஓபிஎஸ் அவர்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. டிடிவி கூட வந்து தாவேக்காங்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக இருக்குது, தாவேக்கா இருக்குது. என்ன முடிவு எடுப்பார்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளுங்க. அவர் வந்து கூப்பிட்டு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் ஒரு மரியாதை கொடுத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வந்து சம்டைம்ஸ் இறங்கி போகக்கூடிய தன்மைப்படுத்துவார். டிடிவி தினகரன் இன்னும் கொஞ்சம் அந்த அந்த ஒரு உரம், அதாவது தைரியமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்தணுன்ற மாதிரி பார்ப்பார். அதனால் டிடிவி இன்னொன்று கட்சி நடத்துகிறாரு. அவர் போயிட்டு ஒரு திமுக எதிர்ப்புன்றதை தாண்டி திமுகவோடவே ஒரு உறவு, உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்குறாருன்ற அந்த நொடியில் டிடிவி தினகரன் இவ்வளோ நாள் போயிட்டு வந்த பிரச்சாரம்லாம் வந்து அடிபடும். அது ஃப்யூச்சர் அடிவாங்க. பட் அவர் ஒருவேளை திமுகவில் கூட்டணியில் போகிறாங்கன்னா அவங்க ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வாங்குறாங்கன்னா அவ்வளோதான் வாங்க முடியும். ஆனால் திமுகவில் சீட் கிடையாது. அதில் வந்து நிறைய சீட்டு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும். ஒன்று அது எப்படின்னா அந்த ஸ்டார் கேண்டிடேட்டுன்றது அந்த இண்டிபெண்ட் கெப்பாசிட்டி வச்சு ஜெயிப்பாங்க. மற்றபடி ஒரு கொள்கையை பேசியோ மக்களுக்கு ஆதரவு இருக்குது அதிருப்தி இருக்கே தாண்டி அந்த சுயேட்சையாக ஜெயிக்கக்கூடிய அந்த தன்மைக்கு மாறிடும். அதே வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் பொருந்தும். இல்லை தாவேக்கால போய் சேர்றாங்கன்னா விஜய்க்கு அது நல்லது, இவர்களுக்கு அது வந்து ஒரு பின்னடைவு தான். ஒருவேளை விஜய் வந்து 30 சீட்டு கொடுத்தாலும் இவங்களுக்கு அந்தளவுக்கு வேட்பாளர் போடுற அளவுக்கு அந்த கட்சியில் இன்றைக்கி அவ்வளோ ஒரு நீரோட்டமோ இல்லை ஒரு சக்தோ இல்லைன்ற மாதிரி தான் புரிதல். அப்போது அது வந்து பெருசாக விஜய்க்கு அது உதவும். இன்னொன்று, விஜய் மாதிரி புதுசாக வந்த ஒரு ஆளை முதலமைச்சர் ஆவன்னு பிரச்சாரம் பண்ணி அது வருமா போகுமான்னு தெரியாததுக்கு நீங்கள் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கூட நெகோஷியேட் பண்ணிட்டு போயிடலாம். ரீநெகோஷியேஷன் மேபி. இல்லை எங்களுக்கு எதனா டெல்லியில் செய்யுங்க, கூட்டணிக்கு வரோம், இல்லை எங்களுக்கு வந்து எதனா பதவி வரணும், இல்லை எம்பி பதவி வரணும், எங்கள் கட்சிக்காரருக்கு யாரா எங்கள் கட்சியில் இருக்க ஒரு ஆளை மத்திய அமைச்சராக ஆக்கணும், கோரிக்கைகள் தான். மேபி அது வந்து வில் ஹேவ் ஏ பெட்டர். இது இப்போ ஜெயிச்சா வந்து சரி நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் மாதிரி வருது, அப்போ எங்களுக்கு எதனா ஒன்றுனா நீங்கள் பஞ்சாயத்து பேசணும் கொள்ளணும் அப்படி கூட கேட்கலாம். அப்போ இந்த சைடு வந்து ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. பட் அகெயின் திருப்பி வந்து இபிஎஸ் ஒரு சிக்கலாக இருக்காருங்க. அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவாக இருக்குது. அது அப்போ எப்படி பேன் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். பட் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து அவங்க பொங்கல் தாண்டி ஒரு 10 நாள் டைம் இருக்கும். ஜனவரி இறுதிக்குள்ளே அது பண்ணணும். ஜனவரி இறுதிக்கு மேலே யாரும் அதை உறுதி செய்யாமல் அதை காலதாமதம் பண்ணுறாங்கன்னா சாரி டு சே அவர்களுக்கு தோல்வி முகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முகம் என்பது உறுதியாகிடும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ ஒரு டீமை போட்டு அந்த டீமுக்கு பயிற்சி கொடுத்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து அந்த சிங்க்குக்கு வந்துடணும். நான் கடைசியில் சொல்வேன், அப்புறமா சொல்லுவேன், லாஸ்ட்டாக சொல்லுவேன், இங்கேயும் போய் கதவு தட்டுவேன், அங்கேயும் போய் கதவு தட்டுவேன், அப்புறம் இங்கேயும் இங்கி பாங்கி போடுவேன் அப்படின்னாலாம் மக்களுக்கு வந்து இன்றைக்கி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. மக்களே வந்து அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ என்னென்னா மக்கள் பிரச்சனை யாருமே பேசுறது கிடையாது. முழுக்க நம்ம பேசுகிறது எல்லாமே என்னென்னா அரசியல்வாதி, இந்த அரசியல்வாதி என்ன சொல்கிறாரு, அந்த அரசியல்வாதி என்ன சொல்கிறார், அந்த அரசியல்வாதி என்ன நினைக்கிறார், இந்த அரசியல்வாதி என்ன நினைக்கிறார், இப்படி தான் போகுது. இந்த அரசியல்வாதிக்கு கீழே அதை விட முக்கியமானவர்கள் மக்கள், அவர்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது, நாள்தோறும் பிரச்சனை இருக்குன்றது தான் அதுதான் பேசு பொருளாக இருக்கணும் ஒரு தேர்தல் நேரத்தில். ஆனால் அதை ஊடகங்களோ இல்லை அரசியல்வாதிகளோ இல்லை அரசியல் வியூக வகுப்பாளர்களோ இல்லை அரசியல் தெரிந்தவர்களோ அதை பற்றி பேசுவது கிடையாது. இதுதான் எங்கள் சிக்கல். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.